இன்றைக்கும் கத்திரங்களோடு கூட பேசும்படிய கொடுத்த வசனம் லூக்கா 22 அதிகாரம் 44 வசனம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் விழுந்தது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாகி உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்றார். ரத்தம் சிந்துவதற்கு முன்னர் கெத்செமனே தோட்டத்தில் தான் முதலிலே ரத்தம் சிந்தினார் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து ஆத்தும வியாகுலத்தால் பிழியப்பட்ட இடம் கெத்செமனே ஆகும். இயேசு கிறிஸ்துவுக்கு கெத்செமனே தோட்டம் ஒரு ஜபஸ்தலமாக இருந்தது. கெத்செமனே என்ற வார்த்தைக்கு எண்ணெய் செக்கு என்பது அர்த்தம். பிரியமானவர்களே, இந்த எண்ணெய் செக்கிலே ஒலிவ விதைகள் நறுங்குண்டு பிழிவதை பார்க்கும் போதெல்லாம் தானும் உள்ளம் உடைந்து ஜபிக்க வேணும் என்கிற உணர்வு இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்தது. நறுங்குண்ட இருதயத்தை பிதாவாகிய தேவன் ஒருபோதும் புறக்கணிப்பது இல்லை என்று சொல்லி சங்கீதம் 51:17 கூட நாம் வாசிக்கிறோம் அல்லவா? அதே போல கெத்செமனே தோட்டத்தை தான் ஜபஸ்தலமாக தெரிந்து கொண்டதற்கு இன்னொரு காரணம், ஏராளமான ஒலிவ மரங்கள் தான் குளிர்ச்சியை கொடுக்கின்றன. ஒலிவ எண்ணெய் ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கின்றது. இஸ்ரவேல் ஜனங்களின் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒலிவ மரத்திற்கு ஒப்பிட்டு கூறுவதை காணலாம். ஒலிவ மரத்தின் அடியிலிருந்து ஜெபிக்கும் போதெல்லாம் ஆவியானவரோடு கூட இணைந்து ஜெபிக்கின்ற இதை இயேசு கிறிஸ்து உணர்ந்தார். பிரியமானவர்களே, அப்படியாக லூக்கா 22:44 நாம் வாசித்தோம் அல்லவா? அவர் மிகவும் வியாகுலப்பட்டு ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி, அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் தரையில் விழுந்தது என்று சொல்லி வாசித்தோம் அல்லவா? அப்படியானால் கெத்செமனே தோட்டத்தில் இருந்து ஜெபிப்பதற்கு இன்னொரு காரணம், அந்த தோட்டம் ஒலிவமலையின் உச்சியில் இருந்தது. அங்கே இருந்து பார்க்கும்போது எருசலேமின் முழு தோற்றத்தையும் காண முடியுமா? அங்கிருந்து எண்ணற்ற தேவ ஜனங்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்க முடியும் என்று சொல்லி ஏசப்பா அப்படியாக ஜெபித்தார். இன்றைக்கு நம்மை சுற்றிலும் கூட எவ்வளவோ கொடுமையான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சிறு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லையே, நன்மை செய்கிறவர்களுக்கு பாதுகாப்பு இல்லையே, அநியாயங்களும் கொலைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் இன்றைக்கு பாதுகாப்பற்று போன நிலைகளிலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிற கண்மனை குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. விபச்சாரமும் வேசித்தனமும் இன்றைக்கு தலைவிரித்து ஆடுகின்றதே. கொடுமையான பாவமான சூழ்நிலைகள் நம்மளை சுற்றிலும் சூழ்ந்திருக்கின்றது. அப்படியானால் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரிடத்திலும் ஏசப்பா கேட்கின்றார், மகனே மகளே, ஜெபிப்பாயா என்று சொல்லி கேட்கின்றார். ஏசப்பா எப்படி கண்ணீர் வடித்து ஜெபித்தார், வியாகுலப்பட்டு ஜெபித்தார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் விழுந்ததே. அதே ஜெபத்தை இன்றைக்கு நம்மிடத்திலும் எதிர்பார்க்கின்றார். பெருமிச்சு விட்டு நாமும் கூட ஜெபிப்போமா? நம் தேசத்தின் பாவத்தையும் அக்கிரமத்தையும் இருந்தும் நம்முடைய ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக நாம் கண்ணீர் வடித்து ஜெபிப்போமா? பிரியமானவர்களே, அதைத்தான் ஏசப்பா நம்மிடத்திலே கேட்கின்றார். நாமும் கூட அப்படியாக நம்மை அர்ப்பணிப்போமா? இயேசு கிறிஸ்துவை மனிதன் சிலுவையில் அறைந்து இரத்தம் சிந்த வைப்பதற்கு முன்பதாகவே அவர் தாமாகவே இரத்தம் சிந்திய இடமே கெத்செமனே தோட்டம்தான். இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தம் இன்று நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. இந்த நாட்களிலும் கூட நாமும் கூட சிந்தித்து செயல்படுவோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கெத்செமனே தோட்டத்தை அந்த ஜெப ஆவியும், அந்த விண்ணப்பத்தின் ஆவியும், அந்த மன்றாட்டின் ஆவியும் நாம் ஒவ்வொருவரும் கூட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் கூட அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய தேசத்துக்குள்ளே நடக்கின்ற அநியாயங்களும் இன்றைக்கு கொடுமைகளும் மாற வேண்டுமானால் இன்றைக்கு நாம் எழுந்து நாம் ஜெபிக்க முன்வரும் பொழுது ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய நிம்மதி தேசத்துக்குள்ளே, தமிழ்நாட்டுக்குள்ளே, நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே அமைதலும் சமாதானமும் உண்டாகுமே. பிரியமானவர்களே, நாமும் அப்படியாக வாஞ்சிப்போம். இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து அந்த ஜெபாவியை பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நம்ம ஒருவருக்கும் தந்தருள்வராக. ஆமென்.